இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த சம்மர்ல வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடம்பு ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகும். ஸோ அதனால நம்ம பாடி ரொம்ப டயர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம என்னென்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இளநீர். ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 இளநீர் எடுத்துக்கலாம். அப்படி இளநீர் எடுத்துக்கிறதுனால நம்ம பாடி வந்துட்டு நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். நம்ம பாடியோட pH லெவல் வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இந்த இளநீர் எடுத்துக்கிறதுனால உடம்புல உள்ள சூடை தணிக்கும். அடுத்தது தர்பூசணி. தர்பூசணி நீங்கள் பழமாகவும் எடுத்துக்கலாம், ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். தர்பூசணியில் அதிக அளவு நீர்ச்சத்து இருக்கு. அதிக அளவு நீர்ச்சத்து இருக்கிறதுனால இது வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்ம பாடி ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். அடுத்தது பட்டர் மில்க், அதாவது நீர்மோர். நீர்மோர் எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகாம இருக்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. முக்கியமா வந்துட்டு செரிமான பிரச்சனைகளுக்கு வந்துட்டு உதவுது. அடுத்தது நொங்கு. இந்த சம்மர்ல நொங்கு நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். நொங்கு எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல வந்துட்டு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வெயில் காலத்துல வர சூட்டு கொப்பளம்லாம் நொங்கு சாப்பிட்றதுனால வந்துட்டு கியூர் ஆகும். அடுத்தது வெள்ளரிக்காய் அல்லது வெள்ளரி பழம். இதை நீங்க அப்படியேவும் சாப்பிடலாம் அல்லது ஜூஸ் போட்டும் எடுத்துக்கலாம். இதுல 95% வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம உடம்பு ஹைட்ரேட்டடா இருக்க ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது முலாம்பழம். முலாம்பழம் ஜூஸ் எடுத்துக்கிறதுனால உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அதிகரிக்க உதவுது. அடுத்து உடம்புல இருக்க சூட்டை குறைக்குது. உடம்புல உள்ள நீர்ச்சத்தை வந்துட்டு அதிகரிக்க உதவுது. ஸோ இது வரைக்கும் பார்த்த ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸஸ் எடுத்துக்கிறதுனால இந்த சம்மர்ல நம்ம பாடியை சேஃப் அண்ட் ஹெல்தியா வந்துட்டு வச்சுக்கலாம். தேங்க்யூ.